ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்றதுனால உங்களோட இதயம் ஆரோக்கியமா இருக்கும், சர்க்கரை கட்டுப்பாடா இருக்கும், உங்களோட எடையை குறைக்கிறதுக்கு உதவும், மூட்டுகள் மற்றும் எலும்புகள் பலம் பெறறதுக்கு உதவும், மன அழுத்தம் குறையும், மூளை ஆரோக்கியம் மேம்படும், செரிமானம் சீரா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஆயுள் இதனால அதிகரிக்கும். இவ்வளவு நன்மைகளுமே நமக்கு முழுசா கிடைக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் டெய்லியும் 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறது தான். டெய்லி நம்ம 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். நீங்க ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 3000 ஸ்டெப்ஸ் நடக்க ஆரம்பிங்க. அதே கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு 5000 ஸ்டெப்பா நீங்க நடங்க. அதையே கொஞ்சம் அதிகரிச்சு நீங்க 10,000 ஸ்டெப்ஸா உங்களுக்கு நடக்க முடியும்னா நீங்க ட்ரை பண்ணி நடக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு உங்களுக்கு இந்த 10,000 ஸ்டெப்ஸ்ங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த 10,000 ஸ்டெப்ஸ்ங்கிறது ரொம்ப பெருசு கிடையாது. ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரம் தான் நீங்க ஒரு நாளைக்கு நடக்க போறது. ஒரு சின்ன கொஸ்டின் ஒண்ணு, அதாவது இந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா இந்த 10,000 ஸ்டெப்ஸ் பத்தி தெரிஞ்சவங்களா இருக்கணும், இல்ல இதை ஃபாலோ பண்றவங்களா இருக்கணும், இல்லைன்னா நான் இதை இனிமே ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க தான் கண்டிப்பா இந்த வீடியோ பாப்பீங்க. இதுல யார் 10,000 ஸ்டெப்ஸ் நான் ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், இல்ல நான் இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன், இல்ல இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சம் நடக்க பழகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த 10,000 ஸ்டெப்ஸ் யாரெல்லாம் நடக்கிறீங்க, எப்படி எல்லாம் டிப் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு கமெண்ட்ல போட்டா அது மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பதான் அவங்களும் அதை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு என்கரேஜிங்கா இருக்கும். சோ கண்டிப்பா இதை கமெண்ட் பண்ணிருங்க. இந்த 10,000 ஸ்டெப்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு நான் ஒரு சில டிப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். நீங்க மார்னிங், அதாவது நீங்க ஒர்க் போறவங்களா இருந்தீங்கன்னா மார்னிங் எப்பொழுதும் வீட்டு வேலையெல்லாம் பினிஷ் பண்ணிட்டு தான் போவீங்க. அப்படி நீங்க ஒரு 6 o'clock எந்திரிக்கிறீங்க அப்படின்னா இந்த 10,000 ஸ்டெப்ஸ் நீங்க நடக்கிறதுக்காக வேண்டி மார்னிங் ஒரு 5 o'clock எல்லாம் எந்திரிச்சு ஒரு 1 hour வாக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வேலை முடிச்சு ஆபீஸுக்கு போறீங்க, இடையில உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க எப்பொழுதும் ஏறுற பஸ் ஸ்டாப்ல ஏறாம அடுத்த பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போயிட்டு ஏறுங்க. அதே மாதிரி ஒர்க்குக்கு இடையில உங்களுக்கு டைம் பிரேக்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா, ஏன்னா நீங்க உட்காந்து கண்டிப்பா வேலை பார்ப்பீங்க, அந்த எந்திரிக்கிற நேரம் இல்ல உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க கொஞ்சம் அங்கனையே எந்திரிச்சு நடந்துட்டு திரும்ப உட்காந்து வேலை பாருங்க. வேலை முடிச்சுட்டு நீங்க வரும்போது ஒரு ஸ்டாப் நீங்க முன்னாடியே இறங்கி வீட்டுக்கு நடந்து வர்றதுக்கு பழகுங்க. வீட்டுக்கு வந்த உடனே உங்களோட வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு ஈவினிங் உங்களுக்குன்னு ஒரு 1 hour நீங்க டைம் எடுத்து நடக்கணும். இந்த மாதிரி நீங்க ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா 10,000 ஸ்டெப்ஸ் நடக்க முடியும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஒரு 3000 அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சு 10,000 ஸ்டெப் நீங்களே எப்படி உங்களோட ஷெட்யூல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த 10,000 ஸ்டெப்ஸ் நடக்க பழகிக்கங்க. ஆனா அதனால நம்மளால நடக்க முடியல கவலைப்படாதீங்க. எப்ப உங்களுக்கு முடியுதோ அது வரை நீங்க எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடந்தாலும் பிரச்சனை இல்லை, மேக்சிமம் நடக்கணும், அவ்வளவுதான்.